குட் மார்னிங் எவ்ரிவன். நான் எந்த மாதிரியான காஃபியை குடிப்பேன், எப்படி நான் காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ஃபில்டர் எடுத்துட்டேன். அந்த ஃபில்டருடைய மேல் பகுதி வந்து ட்ரையாக இருக்கணுங்க. இந்த ஹோலாக இருக்குது பார்த்தீங்களா, அது ட்ரையாக இருக்கணும். சரியாக ட்ரையாக இருக்கு. நான் நேற்றையே ஈவினிங் வாஷ் பண்ணி கவுத்து வச்சது தான் ட்ரையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் வந்து ராக்ஃபோர்ட் காஃபி பொடி ஒரு 4 ஸ்பூன் அதில் போடுறேன். 2 3 4 போட்டுட்டேன் பார்த்தீங்களா. அதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக அதை அப்படியே தூவி விட்ட மாதிரி இருக்கணும். சரிங்களா, தூவி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், வாட்டர் பாயில் ஆகிட்டுருக்குது. ஒரு பக்கம் மில்க் பாயில் ஆகிட்டுருக்குது. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நல்லா கொதிக்கணும் தண்ணி. நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்து இந்த ஃபில்டரில் அப்படியே ஊற்ற விடாதுங்க. பாருங்கள், அப்படியே நொறியும் அப்படியே வரும். எஸ், இப்போ கடன்னுட்டு கீழே அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும். கீழே ஒரு பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபில்டருடைய அடிபாகத்தில் மேலேருந்து அப்படியே அந்த காஃபி பொடி இந்த தண்ணியோடு சேர்ந்து டிகாஷன் மாதிரி அப்படியே இறங்கிடும். சரிங்களா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்து இதில் போட்டு வச்சுட்டேன். சரிங்களா, ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுட்டேன். இப்போ அடுத்தது இந்த பாயில்டு மில்க் என்ன பண்ண போகிறேன், ஒரு 3/4 கிளாஸ் ஊற்ற போகிறேன். 3/4 ஊற்ற போகிறேன். அந்த ஏடெல்லாம் இல்லாமல் எடுக்கணும். ஊற்றிட்டேன். முடிஞ்சிடுச்சா, ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் இந்த டிகாஷன் இறங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நம்ம பார்க்கணும். அது வந்து ஒரு 1/4 இருக்கலாம். நான் இப்போ 3/4 மில்க் ஊற்றிருக்கிறேன்னா அதில் 1/4 இல்லை 1/6 நம்ம டிகாஷன் ஊற்றணும். அந்த திக்காக இருக்குது பார்த்தீங்களா டிகாஷனு, அதனால் அது கொஞ்சம் ஊற்றினாலே போதும். அது காஃபினுடைய கலரு சேஞ்ச் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் ஆகும். நான் அதுக்கு அடுத்து போட்டு டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்னு. இப்போ நான் அதில் மில்கில் ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணலாம். பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். காஃபி கலர் வந்துருச்சா பார்த்தீங்களா, நல்லா இருக்கும். இந்த காஃபி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்மெல்லு, அந்த மில்கோட திக்னஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி இருக்குது. அந்த ஸ்மெல்லும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. திருச்சிக்கு புகழ்பெற்றது காஃபி. அதனால் நானும் அந்த காஃபியை ஸ்பெஷலாக அதை ஒரு நாளும் குடிக்கும்போது பயங்கர அது நல்ல ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் நான் அது வந்து வெல்கம் பண்ணுவேன். ஓகேவா, சியர்ஸ். வாங்க, நீங்களும் காஃபி குடிக்கலாம்.